முத்துப்பாண்டி அக்கான்னு கத்திக்கிட்டே ஓடியாராரு. ரங்கநாயகி என்னன்னு கேக்குறாங்க. அக்கா உள்ள போக்கா அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்றாரு. ரங்கநாயகி கேக்குறாங்க, முதல்ல எதுக்குன்னு சொல்லுங்கடா. முத்துப்பாண்டி சொல்றாரு, அக்கா நீ வேற, போலீஸு உன்னை தேடி வருதுக்கா. ரங்கநாயகி கேக்குறாங்க, எதுக்கு முத்துப்பாண்டி? அக்கா நம்ம இடத்துல கிரானைட் இருக்க விஷயம் போலீஸுக்கு தெரிந்து போச்சுக்கா. ரங்கநாயகி என்ன பண்றதுன்னு தெரியல, முழிக்கிறாங்க முத்துப்பாண்டிய பாத்துக்கிட்டே. 3 போலீஸ்காரங்க கேட்டை திறந்து உள்ள வர்றாங்க ரங்கநாயகி வீட்டுக்கு. முத்துப்பாண்டி அலறாரு போலீஸ பார்த்துட்டு. ஐயையோ, போலீஸு இங்கேயும் வந்துட்டாங்களே. ரங்கநாயகி சொல்றாங்க, வாடா முத்துப்பாண்டி 2 பேரும் சேர்ந்து போய் ஒளிஞ்சுப்போம். போலீஸ் சொல்றாங்க, நில்லுங்க 2 பேரும், எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேரும் நிக்கிறாங்க வேற வழி இல்லாம. ரங்கநாயகி பின்னாடி திரும்பிக்கிட்டு போலீஸ பார்த்து சொல்றாங்க, கும்பிடுறேம்மா, இத பத்தி எனக்கு சுத்தமா தெரியாதுமா. தாரணி அவங்களோட மாஸ்க கலட்டுறாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, நான் ட்ரைனிங் முடிச்சு போலீஸ் ஆயிட்டேன். பாருங்க எல்லாரும், என்னோட பேட்ஜ் இருக்கு பாருங்க, தாரணின்னு. மீனாட்சி தாரணிய கட்டி புடிச்சுக்கிறாங்க அன்பா. திவ்யா தாரணி பக்கத்துல போய் முத்தம் கொடுக்கறாங்க. ரங்கநாயகி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல, பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாளை சந்திப்போம்.